ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ நான் என்ன பேச போறேன்னா நம்ம இப்போ எப்படி நம்ம சேவிங்ஸ் சேவிங்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம நம்ம சேவிங் பண்றோம் பாரு மாசம் மாசம். சில பேர் ஆர்டி பண்ணுவாங்க, சில பேர் என்னது சீட்டு பண்ணுவாங்க மாசம் மாசம். இல்ல ஒரு ஒரு 4-5 பேர் சேர்த்து ஒரு சீட்டு போடுவாங்க. அது ஒரு 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் நடுவுல யாராவது கிடைக்குதோ எடுப்பாங்க. அது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்ன பண்ணேன், இப்ப நான் பண்றது இல்ல அது. ஏன்னா அதுல ஒரு நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும். சில பேர் நடுவுல ஏமாத்திட்டு போயிடுறோம். அது எனக்கு அந்த ட்ரஸ்ட் இல்லை. நான் பண்றது எல்லாம் பேங்க் ஆர்டி தான். ஸோ இதை பத்தி தான் பேச போறேன். ஆக்சுவலி இந்த வாரம் முழுசும் லாஸ்ட் வீக்கும் ரொம்ப பிஸியா இருந்தேன். 31st மார்ச் ஃபைனான்சியல் இயர் க்ளோசிங் எல்லாம் நிறைய ஒர்க் லோடு. அதுக்குன்னு எனக்கு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லை. அப்படி இருக்குது எனக்கு இப்போ. இது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல் வரை அப்படிதான் போகும்னு நினைக்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடிட் பண்ணி போடலான்னு ரொம்ப நான் முயற்சி பண்றேன். சரி, வாங்க இப்ப நம்ம பேசலாம். நான் என்ன பேச வரேன்னா, இப்போ நம்ம எல்லாருமே வேலைக்கு போறோம். ஹவுஸ் ஒய்ஃபான அவங்களும் வீட்டுல பொழுதிக்கும் வீட்டு வேலையெல்லாம் செய்யறாங்க. அவங்க நம்ம தான் நினைக்கிறாங்க ஹவுஸ் ஒய்ஃப்னு. அவங்களுக்கு இருக்க ஒரு டென்ஷன், அவங்களுக்கு இருக்க ஒரு கமிட்மெண்ட் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ எல்லாருக்கும் நான் பொதுவாக சொல்றேன், வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு பிரேக் தேவைப்படுது. நம்ம வருஷம் முழுசும் வேலை செய்யறோம். ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் ஒரு 10 நாள் ஃபேமிலி கூட வெளியே போயிட்டு வந்தா ஒரு ரிஃப்ரெஷ்மெண்டா இருக்கும். அது நம்ம ஃபேமிலிக்குள்ள இருந்து ஒருத்தவங்க நம்ம பேசிக்க முடியும், ரொம்ப ஃப்ரீயா இருக்க முடியும், 4 பேரை சந்தித்த மாதிரி இருக்க முடியும். சில பேர் ஊருக்கு போவாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் பார்ப்பாங்க. சில பேர் அப்படியே பிலிகிரின்னு சொல்லுவாங்க பாரு, வேளாங்கண்ணி, லூர்ஸு, பூண்டி மாதா அப்படி போவாங்க. சில பேர் இன்டர்நேஷனல் டூர் நம்மளுக்கு இன்டர்நேஷனல் டூர் போறது நம்மளுக்காக அவ்வளவு சக்தி இல்லை. பார்ப்போம், வருகாலத்துல பார்ப்போம். குழந்தைகள்லாம் பெருசாவே அவங்க நம்மளுக்கு கொண்டு போவாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஊலி லேண்ட் போகணும்னு. அது எந்த லைஃப்ல நான் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறோம், வீட்டுக்கு பாக்குறோம், சேமிக்கணும், ஆடி பணம் கட்டணும். அந்த கமிட்மெண்ட் இந்த கமிட்மெண்ட் லிஸ்ட் போயிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அந்த அந்த பிரேக் இருக்கு, அந்த பிரேக் இருக்க டைம்ல நம்ம ஃப்ரீயா நம்ம மைண்ட் வச்சு நம்ம என்ஜாய் பண்ணணும். இப்போ குழந்தைகள் கூட அப்படியே நம்ம ரொம்ப ரிலாக்ஸா இருக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே வேலை செய்யறோம் காலையில இருந்து சாயந்தரம் வர. இப்ப நம்ம உதாரணம் வேற யாரையும் சொல்ல, என்னை பத்தி சொல்றேன். நான் தனிக்கும் 4 மணி ஏதா கண்ணு அப்படியே திறந்துடுது, கண்ணு தூக்கமும் வராது. அது நான் மொபைல் அலாரம் வச்சு மொபைல் அலாரம் அடிச்சா இல்லையா தெரியல. ஆனா யாரும் என்னை தட்டி தட்டி எழுந்துரு முடிஞ்சிருச்சு, தூக்கம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு என்னை எழுப்பி விடுவாங்க. ஸோ அதனால எழுந்திக்க முடியும் 4 மணிக்கு. அப்படி பெட் விட்டு வெளியே 4:30 மணி ஆயிடும். ஒரு அரை மணி நேரம் உட்காந்து இன்னைக்கு என்ன செய்யணும், கடவுள்கிட்ட நான் பேசுவேன் நிறைய. அப்படி இக்ரானி கிட்ட போய் நான் உங்கள்ட்ட இப்படி பேசுறேன். அது மாதிரி நான் கடவுள்கிட்ட ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி அப்படியே நான் ஒரு அரை மணி நேரம் பேசுவேன். காலையில 4ல இருந்து 4 மணிக்கு எழுந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே எனக்கே தெரியாது நான் என்னென்ன பேசுறேன்னு. ஆனா அது 4 முழுசும் எனக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். நான் இப்படி எல்லாம் செய்ய போறேன்னு அது எனக்கு கரெக்டா போகுது. ஆனா என்னைக்கு நான் லேட்டா எந்திரிக்கும் பாரு, அப்படி எந்திரிக்க வாய்ப்பே இல்லை. அப்படி சும்மா இப்படி லீவ் இருக்கும் பாரு, அப்போ நம்ம தூங்கிடும். கொஞ்சம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரம் தூங்கிட்டேன்னா அன்னைக்கு அந்த வேலை ரொம்ப டல்லா போகும். அதுதான் சொல்றேன். நான் இதுக்கு முன்னே நான் 2-3 வீடியோ நான் போட்டுருப்பேன். காலையில் நம்ம ஒரு 4:30 மணிக்கு ஏந்திருக்கும் பாரு, அன்னைக்கு நாள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா போகும். நம்ம டயர்டாக மாட்டோம் அப்படி. ஸோ நம்ம என்ன சொல்றது, நம்ம குழந்தை கூட வெளியே போகணும். அதுக்கு ஒரு வருஷத்துல ஒரு தடவையாவது போகணும். நான் இதுக்கு முன்ன நான் 2 தடவை போவேன். நான் லைக் மே மாசம் போவேன், வேளாங்கண்ணி போவேன். அவர் தீபாவளி டைம்ல லீவ் கிடைக்கும் பாரு பசங்களுக்கு, அப்போ கோவா போவேன். இதுவே எங்களுக்கு வருஷத்துல 2 டூர். ஆனா இப்போ சமய காலத்துல பசங்க எல்லாம் பெரியவங்களும் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றது, கிளாஸஸ் எல்லாம் இருக்குது. இப்போ பெரியவனுக்கு பிஎஸ்சி ஆயிட்டு, அதுக்கப்புறம் அவனை மாஸ்டர்ஸ் படிக்கணும். அப்புறம் சின்னவன் 12th படிக்கணும். அதுக்கப்புறம் அவன் இருக்கணும், அவனுக்கு என்ன படிக்கணும். அதெல்லாம் ஒரு அந்தந்த டைம்ல அந்தந்த அட்மிஷன் எடுத்தா தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம போயிட்டு வருவோம், அந்த அட்மிஷன் முடிஞ்சதுக்கு நம்ம ஃபுல் இயர் வேஸ்ட் ஆகும். நம்ம வேற வேற காலேஜுக்கு போய் அது என்கொயரி பண்ணுவதெல்லாம் ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷன் லெவல்ல கொண்டு போய் சேர்ந்துரும். ஏன்னா நமது கரெக்ட் டைம்ல அந்தந்த காலேஜ்ல அட்மிஷன் கேட்டா நம்மளுக்கு அது கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த போடுற வீடியோ உங்களுக்கு பிரேக்கா வரும். நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோ போட பாக்குறேன். நான் அதை நீங்க இந்த வீடியோல நீங்க அந்த ட்ரெஸ்ஸிங் அழகு தனித்தனி ட்ரெஸ்ல பாப்பீங்க நீனு. ஸோ
ஸோ எல்லாம் முடிச்சு ஒரே வீடியோ நான் போட போறேன். ஸோ கடைசி வரை பாருங்க, ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இப்போ என்னன்னா வந்து, இப்போ நம்ம எல்லாரும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். அது எந்த ஒரு தர்மம் சேர்ந்தாலும், கிறிஸ்டின் ஆகட்டும், இந்து ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், சீக் ஆகட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க நம்ம கடவுள்கிட்ட பேசும்போது வந்து சில பேர் வந்து கடவுள்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் போடுவாங்க. நம்ம வந்து மளிகை கடைக்கு லிஸ்ட் போடுவோம் பாரு, அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை, கடுகு, ஜீரகம், அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட் போடுவாங்க. எனக்கு இது வேணும், அது ஒன்று, வீடு கட்டணும், பையன் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், வீட்டுக்கு வந்து கடன் கடன் பிரச்சனை தீரணும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், உடம்பு சுகம் நல்லவனா, அது மாதிரி ஒரு லிஸ்ட் போயிட்டே இருக்கும். அது வந்து கடவுளுக்கு வந்து கடவுள்கிட்ட போய் ப்ரே பண்ணும்போது அதெல்லாம் கேட்பாங்க. அப்படிலாம் ப்ரே பண்ணக்கூடாது. ஏன்னா நான் உங்களுக்கு நான் ஒரு ஒரு கதை ஒன்று சொல்றேன். கதை மீன்ஸ் நான் ஒரு புக்ல படிச்சதை நான் சொல்றேன். ஒரு பையன் வந்து நல்ல பாட்டு பாடுவான். அவன் போறான் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. என்ன சொல்ல, ஒரு கேதரிங் மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. அங்க ஒரு ராஜா இருக்காங்க. அந்த ராஜா கிட்ட வந்து எல்லாரும் போய் ஒண்ணு ஒருத்தவங்க நடிப்பாங்க, ஒருத்தவங்க வந்து காமெடி பண்ணுவாங்க அப்படின்னு. அப்படி சில பேர் என்னென்ன பண்றா, இப்ப வந்து ராஜா அவங்க ஒரு பரிசு கொடுக்குறாங்க. அவங்களெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு தனியா லிஸ்ட்ல நிற்பாங்க, இவங்களுக்கு இந்த பரிசை கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு கேட்பாங்க, உங்களுக்கு வந்து என்ன வேணும். அவங்க சொல்லுவாங்க வந்து எனக்கு வந்து வேலை வேணும், ஒரு பையன் சொல்லுவான். இன்னொரு பொண்ணு சொல்லுவோம் எனக்கு வந்து காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னு. அவங்க ஒன்று செய்வாங்க. அதுக்கு வந்து இந்த ராஜா சொல்லுவாங்க, சரி அந்த ஒரு லிஸ்ட் எழுதி அவங்களது அசிஸ்டண்ட்டை சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வேலை வாங்கி கொடுக்கணும், எங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த காலேஜ்ல அட்மிஷன் வேணும் அப்படின்னு. அந்த இடத்துல வந்து கடைசியாக ஒரு பையன் வருவான். அவனை பார்த்தா வந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்களோ, அது ரொம்ப ஒரு பழைய துணி, ஒரு மாதிரி ஃபேஸ்ல ஒரு கிளாமர் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு பையன் வருவான். வந்து ராஜா கேட்பாங்க, நீ இப்போ உனக்கு என்ன வேணும். அவன் சொல்லுவான வந்து, நீ என்ன செய்ய போற, அதுக்கு நான் உனக்கு பரிசு கொடுக்கணும். அவன் சொல்லுவான், நான் பாட்டு பாட போறேன்னு. அவன் பாட்டு பாடுவான். அந்த பாட்டுல வந்து எல்லாரும் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே ஏதாவது ஒரு நடிச்சுட்டு போவாங்க, காமெடி பண்ணுவாங்க. ஆனா இந்த பையன் மட்டும் இல்லை, ஒரு பாட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த பாட்டு பாடணும். ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ராஜா கேட்டாங்க வந்து, உனக்கு என்ன வேணும், நீ நல்லா பாட்டு பாடுறக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பையன் சொல்லுவான், எனக்கு வந்து ஒன்றும் தேவை, எனக்கு கேட்கறதுக்கு முடியல, எனக்கு என்ன கேட்கணும்னு, உங்களுக்கு எது இஷ்டமோ அதை எனக்கு கொடுங்கன்னு சொல்லுவான் ராஜா கிட்ட. ராஜா சொல்லுவான், இல்லை நீ யோசனை பண்ணு, உனக்கு என்ன தேவைப்படுது, உனக்கு வீடு கட்டணுமா இல்லை வேலை வேணுமா இல்லை பணம் உதவி வேணுமா என்னன்னு கேட்குறாங்க ராஜா அந்த பையன்கிட்ட. அந்த பையன் சொல்றான், இல்லை ராஜா, உங்களுக்கு எது பிடிக்குதோ, உங்களுக்கு இஷ்டமா இருக்கு எனக்கு கொடுக்கணும்னு அதை கொடுங்க, நான் சந்தோஷமா எடுத்துக்கிடுவேன், நான் கேட்கறது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. அப்போ வந்து ராஜா சொல்றாங்க வந்து சரின்னு சொல்லிட்டு ராஜா வந்து அந்த பையனுக்கு வந்து தங்கம், வெள்ளி, டைமண்ட், அப்புறம் நிறைய பணம், சாப்பாடு, மாடு, ஆடு அப்படின்னு நிறைய பொருள் கொடுக்குறாங்க. அப்ப அந்த பையன் வந்து உட்காந்துரு, அந்த பையன் யாரு கொடுக்குறாங்க பாரு, அந்த பையனோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, எதுக்குப்பா நீ வந்து ராஜா உன்ட்டு கேட்கும் போது எதுக்கு ஒண்ணுமே சொல்லல, என்ன வேணும் 2-3 தடவை கேட்டாங்களா ராஜா, நீ எதுக்கு ஒண்ணுமே சொல்லலைன்னு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், நான் வந்து கேட்டா வந்து நான் வந்து முதல்ல வந்து நான் கடவுளுக்கு வந்து எல்லாம் முதல்ல ஒரு நன்றி சொல்றேன், எனக்கு இது வரைக்கும் கொடுத்ததுக்கு நன்றி சொல்றேன். அந்த அந்த டைம்ல வந்து நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள் மாதிரி, ராஜா வந்து ஒரு கடவுள் மாதிரி. அவங்க எனக்கு தரேன்னு சொல்லிருக்காங்க. அந்த இடத்துல வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கக்கூடாது. நான் வந்து எனக்கு இது வரைக்கும் எனக்கு என்ன நல்ல ஒரு உயிர் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு அம்மா அப்பா கொடுத்துருக்காங்க, குடும்பம் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு உடல் சுகம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் கடவுளுக்கு தெளிவா நன்றி சொல்றேன். அது மாதிரி அந்த ராஜா எனக்கு கண்ணு முன்னாடி ஒரு தெய்வமா இருந்தாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொன்னேன். அதுவும் கடவுள் வந்து எனக்கு இவ்வளோ பொருளை கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த ஸ்டோரிக்கு ஒரு மாடல் என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்றேன். நம்ம வந்து கடவுள் வேண்டிக்கும் போது வந்து கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். எனக்கு இது வரைக்கும் கொடுத்த வாழ்க்கைக்கு நான் வந்து ஒரு நல்ல வேலை கொடுத்துருக்கேன், நல்ல குடும்பம் கொடுத்துருக்கேன், இதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இதுக்கு மேல என்ன கொடுப்போம் அது உனது இஷ்டம், எனக்கு என்ன கொடுப்போன்னு உனக்கு தெரியும். அது மாதிரி நம்ம கடவுள் வந்து சரண்டர் பண்ணோம்னா கடவுள் நம்மளுக்கு வந்து பெஸ்டா கொடுப்பாங்க. அந்த பையனை பாருங்க, அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, அவன் ஒரு ஏழை பையன். அவனுக்கு கடவுள் அந்த ராஜா வந்து தங்கம், வெள்ளி, டைமண்ட், ஆடு, மாடு, கை நிறைய பணம் இவ்வளவு கொடுத்துருக்கான், ஜஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு பாடினதுக்காக. ஸோ நம்ம கடவுளும் அதே மாதிரி தான். நம்ம கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கும் போது பெரிய லிஸ்ட் எல்லாம் போடக்கூடாது. கடவுள்கிட்ட இதான் நல்ல ஒரு சிம்பிளா பேசணும். எனக்கு வந்து நீ இது வரைக்கும் ரொம்ப கொடுத்துருக்கு, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்பவும் நன்றி. நான் வாழ்நாளும் கூட உனக்கு நன்றி சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு இதுக்கு மேல என்ன கொடுப்பேன்னு அது உனக்கு தான் நல்லா தெரியும். எது கொடுத்தாலும் ஒரு பெஸ்டா கொடு
அது உனக்கு தான் தெரியும் சொல்லி அப்படி கடவுளை சரண்டர் பண்ணால கடவுள் நம்மளுக்கு ரொம்ப நான் கேட்கறதுக்கு மேலேயே அதிகமா வாரி வாரி நம்ம வந்து கை நிறைஞ்சி கொடுப்பாங்க கடவுள். ஸோ இதுதான் இந்த இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். நம்ம ப்ரே பண்ணும்போது வந்து கடவுள்கிட்ட வந்து பேசணும், ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும், பேசணும், முகமுகமா பேசணும். நீங்க கண்ணை முடியலன்னா வந்து நம்ம கண்ணில் வந்து அந்த கடவுள் நம்ம கண்ணுல வந்து உட்காந்து பேசுற மாதிரி இருக்கும். அது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். நான் இது நான் வாழ்க்கையில் நிறைய தடவை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். எனக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்குது கடவுள்ல எப்படி பேசணும். ஸோ நம்ம கடவுள்ல பேசினால கடவுள் நம்மள புரிஞ்சுக்குவாங்க. நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு வலி வேதனை வந்தாலும் அந்த இடத்துல வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பக்கபலமா இருந்து நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் கரெக்டா கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன் இந்த வீடியோல. திரும்பி இன்னொரு பதிவுல இன்னொரு இதுல பார்க்கலாம் நம்ம.